ஹாய், உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்காக 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 மீடியம் சைஸ் பல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க அப்புறமா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டும் நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 4 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இறக்குறப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இறக்கிக்கோங்க.